எத்தனையோ வருஷமான கனவுல கண்ட இந்த காவிய படைப்பை இப்பவே அச்சில பார்த்த மாதிரி ஆனந்தமா இருக்குமா எனக்கு. இந்தம்மா, இந்த முயற்சிக்காக நான் ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு எழுதின நோட்ஸ் பாருமா. 4 ஆம்பளைங்க கலந்து செய்ய வேண்டிய இந்த வேலையை இந்த காட்டுல நீ ஒருத்தியா இப்படித்தான் பூர்த்தி செய்ய புரியும். எனக்கு எந்த பயமும் இல்ல அங்கிள். புலி புலின்னு சொல்லி இங்க இருக்கிற ஜனங்க வெறுப்பேத்துறாங்க. நிஜமாவே புலி இருக்காங்க. குண்டுமணிய குன்றுன்னு சொல்லிடுவாங்க இங்க இருக்கிறவங்க. இது வரைக்கும் புலிய நாங்க பார்த்தது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புலியை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நிஜம்னு நம்பி ரயிலே ஏற மாட்டியே. ரயில் ஏறிடுவேன் புஸ்தகம் எழுதினதுக்கு அப்புறம். ப்ராமிஸ். அம்மாடி லட்சுமி, அந்த புஸ்தகத்தை நாளைக்கு 10 பேர் படிக்கும் போது அதை எழுத நம்ம ஹேமாவுக்கு எவ்வளவு நல்ல பேர் கிடைக்கும் தெரியுமா? அது எப்படி? அந்த புஸ்தகத்துக்கு எழுத்தாளர் நீங்க தானே? இல்ல, யாரு எழுதுறாங்களோ அவங்க பேர் தான் வரணும். நான் ஒத்துக்க மாட்டேன். ஐடியா உங்களது, எப்படி எழுதணும்னு நோட்ஸ் தயார் பண்ணது நீங்க, அதனால உங்க பேர் தான் வரணும். எனக்கு பேரும் கூட வேணுங்கிறது இல்ல. இந்த புஸ்தகத்தை எழுதுறது உலகத்துக்கு நான் யாருன்னு தெரியப்படுத்துறதுக்காக இல்ல, உலகத்துக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றதுக்காக. அம்மா, என் பேச்சு கேக்குறீங்களா? என்ன புஸ்தகத்துல 2 பேரையும் போட்டா? வேணாம் சொல்லுங்க, என் பேரை போட்டுக்கிறேன். இன்னும் நீ தூங்கலையாடா ஊமக்கோட்டம். இந்த புலி இன்னும் எத்தனை பேரை தான் இப்படி அடிச்சு கொல்ல போகுதுன்னு தெரியலையே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புலி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு மாவீரன் இருக்கிறாரு. அடாடாடாடா, புலி தலையே தலையணையா வச்சு தூங்குறாரு பாத்தியா? ஆமா, இந்த பரம்பரையால தான் அந்த புலியை பிடிக்க முடியும். ஆமா. புலி பிடிக்கிற பரம்பரையா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சேஷியெல்லாம் பண்ணுது. ஆமாமா. இந்த பக்கம் வாங்கய்யா. பாவம் ராத்திரி பூரா காட்டுல 2 சிறுத்தை புலியோட அலைஞ்சிட்டு இப்பதான் வந்து அமைதியா தூங்குறாரு. ஆமா, இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? அவரை பார்க்கணுங்க. என்ன விஷயம்? புலி பிடிக்கிற விஷயம். அவரு புலி பிடிக்காம வேற எவையா பிடிக்க முடியும்? புலி அவருக்கு புள்ள, வேங்க அவருக்கு வேலைக்காரன், சிறுத்தை அவருக்கு சின்ன குழந்தை, கரடி எல்லாம் அவருக்கு காலமுக்கும், நரியெல்லாம் அவருக்கு நாய் மாதிரி. இந்த வீரப்பிரதாபங்கள்லாம் தெரிஞ்சாங்க நாங்க அவரை பார்க்க வந்தோம். அமைதியா இருங்க, நான் போய் அவரை எழுப்புறேன். ஐயா ஐயா, என்ன? உங்களை பாக்குறதுக்காக பல கிராமங்கள்ல இருந்து ஜனங்க வந்திருக்காங்க. என்ன விஷயம்? அது அவங்க வாய் மூலமா தான் சொல்லுவாங்களாம். எங்க காட்டுல அந்த புலி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுவீங்க. ஒரு புலி அட்டகாசம் பண்ணுதா இல்ல 2-3 புலி சேர்ந்து அட்டகாசம் பண்ணுதா? 1 பண்ணுதா 3 பண்ணுதான்னு நாங்க பாக்குறதுக்கு புலி என்ன டிக்கெட் போட்டு அதெல்லாம் செய்யுது.
டேய் யாரா நீ ரொம்ப அதிக பிரச்சனமா பேசுற ஐயா தண்ணி. போன ஜென்மத்துல ஒரு புலியா பிறந்திருப்பாரோ. என்னது? ஒண்ணு இல்ல இப்படி கடிச்சாருனா புலி கிடைச்சா என்ன பண்ணுவாரு? சரி இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க காட்டுல உள்ள புலிய பிடிக்கணும். ஐயோ வசமா மாட்டிட்டுமே. நிஜமான புலிய பிடிக்க சொல்றாங்களே. நான் புலிய பார்த்ததே இல்லையே. புலி தோளத்தான பாத்திருக்கேன். இப்ப ஓடி போயிடலான்னு பார்த்தா விட மாட்டாருங்க போல் இருக்கு. அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க நீங்க, உங்க ரத்தத்திலே வீரம் இருக்கும். நீங்க துணிஞ்சு காட்டுக்கு போனாலே அந்த வீரம் உங்களுக்கு தானா வந்துடும். துணைக்கு வேணா நாங்க வரட்டுமா? துப்பாக்கி வெடிகுண்டு ஏதாவது வேணுமா? வேண்டாம். வெடிகுண்டெல்லாம் இப்ப நாட்டுல தான் போடுறாங்க, காட்டுல போடுறது இல்ல. நான் ஒண்டி வில்லாலேயே பல புலி அடிச்சு கொண்டிருக்கேன். என்ன ஜேம்ஸ், இது ஒண்ணும் சரியில்லையே. முதுமலை டீ கூட்டு செக் இன்னும் வரவே இல்லையே. அத டிஎஃப்ஓ கிட்ட சொல்லி நான் தான் நிறுத்திட்டேன். ஏன் எதுக்கு? இந்த புஸ்தகம் எழுதுற ஆர்வத்துல நாங்க ஆஃபர் பண்ற ஒவ்வொரு கான்ட்ராக்டையும் நீங்க கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. நோ இதெல்லாம் நல்லா இல்ல. உடனே டவுனுக்கு போய் இந்த ஆபீஸரோட சண்டை போட போறேன். அம்மா புறப்பட்டீங்களா? இன்னைக்கு தீபுர வரமாட்டீங்களாங்க? ஆளை விடு. அம்மா எந்த பக்கம் போற? தேக்கு காட்டு பக்கம். ஓஹோ. அப்படின்னா டீக் பிளான்டேஷன் வெட்டின இடத்துல மூங்கில் இன்னொரு 3 மாசத்துக்கு போட மாட்டீங்களா? இப்போ இந்த வேலையை முடிச்சிடுவோம். மூங்கில் கண்ணு தான் நர்சரியில இருக்காமல்ல, ஏற்பாடு பண்ணிடுவோம். கேமா வந்துட்டாங்கல்ல, இன்னும் ஆராய்ச்சி தான். மூங்கி கண்ண எங்க நட போறாங்க? நடப்போறேன். நாளைக்கு கண்ணோட கண்ணா உன்னைய சேர்த்து நடப்போறேன்டா மடையம். காலங்கத்தால போய் மேனேஜர் கோபால கூட்டிட்டு வாடான்னு நேற்று ராத்திரி கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னா, காலையில என்ன விட லேட்டா எழுந்திருச்சு எனக்கு முன்னாலே பல்ல விளக்கிட்டு அர்ச்சந்திரா நாடகத்தை பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ அங்க பாட்டு ஓட்டுறான் மடையம். ஆமா, மேனேஜர் எங்க ராத்திரில இருந்து அட்ரஸ் காணும்? பிரம்மச்சாரி ஆச்சே, 2 நாளைக்கு ஜல்சா செய்யலாம்னு எக்ஸ்பிரஸ் ரயில்ல பட்டணம் போயிருப்பான். ஞாபகம் இருக்கா முதலாளி? ஒரு தடவை நம்ம மேனேஜர் சொல்லாம கொள்ளாம கூட்ஸ் வண்டியில ஏறி காடு பெட்டியில தூங்கி கோயில் பெட்டில முடிச்சு பார்த்து தண்டவாளத்திலே அண்ணாச்சி நடந்து வந்தாங்கல்ல. ஆமாமா, உன்னை போலவே சுத்த பொறுப்பு இல்லாதவன். சொல்லாம கொள்ளாம போய்கிட்டே இருப்பான். ஜேம்ஸ் சார், சமீப காலத்துல புலி நடமாட்டத்தை பாத்தீங்களா? இல்ல, பார்த்ததா மத்தவங்க சொல்லிதான் கேட்டிருக்கேன். நான் பார்த்தேங்க. எங்க? புலி விரட்டுற பறனு கடியில. இதுக்கிடையில புலி ஆட்டையோ மாட்டையோ சாகடிச்சிருக்கா? நோ. ஓஹோ, இறந்து போன கோபால் உங்க மேனேஜர் தானே? அவரை பத்தி விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் சரியா தெரியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரயில்ல வர்றப்ப நான் அவரை மீட் பண்ணேன். வேலை இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சு கூட்டியாந்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் ஜேம்ஸும் என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். அப்படியே மறுபடியும் ஒரு மேனேஜரை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா புலி நடமாடுற இந்த இடத்துக்கு யார் வருவா? நீங்க எவ்வளவு பயமுறுத்தினாலும் புலியை கண்டு ஓடி போற பயந்தாங்குழி நான் இல்ல. பந்தயம் போட்டீங்கன்னா அந்த புலியா நான் முடிவு கட்டாமங்கிறது போக மாட்டேன். பாக்குறதுக்கு தைரியசாலி மாதிரி தான் தெரியுது. ஏன் உனக்கு அப்பா அம்மா யாராவது இருக்காங்களாடே? போடா பொசக்கிட்ட பயல. அவங்க எல்லாம் ஒரு எப்படா பிறந்தாரு? ஆமா, அந்த பக்கம் இந்த பக்கம் அடர்ந்த காடுதான். உங்களுக்கு சோம்பலாகிறாத? நீ போர் அடிக்காம சும்மா இருக்கிறதுக்கு எவ்வளவு சம்பளம் கேட்கிறேன்? கேளு, அதையும் கொடுத்துறேன். பாரு மிஸ்டர் அமர், இன்னில இருந்து உனக்கு உத்தியோகம். நாளைக்கு நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற இடத்துக்கு போய் நீ ஜாயின் ஆகணும். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்கலன்னா இன்னும் 10 நாள் கழிச்சு டியூட்டில ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லையே? வாட்? ஒண்ணும் இல்ல சார், எனக்கு இது புது இடம் இல்லையா? 10 நாளைக்குள்ள இந்த இடத்தை சுத்தி பார்த்து இங்க இருக்கிறவங்களோட பழகிட்டா உத்தியோகம் பார்க்க சௌரியமா இருக்கும். அதுக்கு 10 நாள் லீவா? நோ. நான் அன்னைக்கே சொன்னேன், செத்து போன மேனேஜர் வேலையை நானே பாக்குறேன், ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு. இந்த பட்டணத்து பசங்கனாலே கலாட்டா தான். அர்ஜென்ட் அனுப்பிச்சிருங்க. என்ன அர்ஜென்ட்? அவன் வாய முடல முதல்ல உன்ன அனுப்பிச்சிடுவேன். எனக்கு எதுக்கு இந்த கவலை எல்லாம்? இவர் தங்கறதுக்கு நம்ம பர்ணசாலையில இடம் இல்ல. ஊருக்குள்ள யார் வீட்டுல தங்க சொல்றீங்களோ அங்கேயே தங்க வைக்கிறேன். பிரசிடென்ட் புலிராஜ வீட்டுல.